ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு அதோட கத்திரிக்காய் சேர்த்து நாம் இன்றைக்கி ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு நம்ம சிறுசாக நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி, எவ்வளோ சிறுசாக ரொம்ப சிறுசாக கட் பண்ண வேணால், ஓரளவு சின்னதாக கட் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு பாதி வேகணும். ஃபுல்லாக வேகக்கூடாது, பாதி வேகணும். பாதி வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஓரளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம கத்திரிக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா கத்திரிக்காய் கருப்பாயிரும். தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ண உடனே கட் பண்ணி அந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானாலும் எடுத்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, கத்திரிக்காய் ஈஸியாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்துருச்சு. ஓரளவு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா நாம் எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் இப்படி சும்மா கத்திரிக்காய் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி, கறிவேப்பிலை தூவிடுங்க. தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்து நல்லா பலன்னு ஆற வச்ச சாதத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக வருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷும் வேணாங்க. இதுதாங்க மெயின் டிஷ். சைட் டிஷ் எல்லாமே இது தாங்க. சைட் டிஷ் என்ன? கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்ற சைட் டிஷ்ஷு. மெயின் டிஷ் எல்லாம் ஒன்று தாங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பொட்டேட்டோ பிரிஞ்சால் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.